ஹாய் வியூவர்ஸ், அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா சுக்கிரன் அவரை பற்றி தான். சுக்கிரன் எந்தெந்த காரகங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கார் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கலாம். முதல்ல சூரிய குடும்பத்தில் இரண்டாவது சுற்றுவட்ட பாதையில் இரண்டாவது இடத்தில் சுற்றி வருவதுதான் இந்த சுக்கிர கிரகம். சுக்கிரனுக்கு விடிவெள்ளி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சார். ஏன் அந்த பெயர் வர்ற காரணம் அப்படின்னா, வானத்தில் நிலவுக்கு அடுத்தபடியாக மிகுந்த ஒளியை கொண்டவர் யாருன்னா அந்த சுக்கிரன் தான் சார். சூரிய உதயத்திற்கு முன் அஸ்தமத்திற்கு பின் சுக்கிரனானவர் தன் உச்ச ஒளியை அடைகிறார் அப்படின்னு சொல்லி ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு விடிவெள்ளி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சார். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பிரகாசமாக தெரிவார். அதனால தான் இதுக்கு விடிவெள்ளி அப்படின்னு ஒரு பெயர். சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் விடியறது. ஆனால் பேர் மட்டும் சுக்கிரனுக்கு. அதாவது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க பாராட்டு மட்டும் இன்னொருத்தருக்கு அப்படி தோன்றதா சார்? அது மாதிரி தான் சார். வேஷக்காரகர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சார் சுக்கிரனுக்கு. அதனால தான் வேஷக்காரகர் அப்படின்னு சுக்கிரனுக்கு பேர். வேஷக்காரகர்னா என்ன சார் தோன்றுறது? பாவலா பண்ணுறது, பாவனை, நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேஷக்காரகர் அப்படின்னு சொல்லலாமா சார்? அப்போ நடிக்கிறது அப்படிங்கும்போது ஒப்பனை அப்படின்னு சொல்லலாமா? தன் இயல்பான சொரூபத்தை காட்டிக்காமல் வேறு விதமாக காட்டுவது அப்படின்றது இந்த சுக்கிரனோட காரகர் சார். சரி, ஒப்பனை வேஷக்காரகர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ என்ன சார் தோன்றுறது? நடிகர், நாடக கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் இவங்க எல்லாம் வேஷக்காரகர் தானே, வேஷம் தானே போடுறாங்க. அப்போ நடிகர் நடிகைகளுக்கு சுக்கிரனே காரகர். அப்போ அந்த நடிப்பு கலைக்கும் சுக்கிரனே காரகர். சினிமா, நாடக கலை, அனைத்து விதமான கலைகளுக்கும் சுக்கிரனே காரகர். சரி, இப்போ நடிகர்கள் நடிகைகள்னு பார்த்துட்டோம். அவங்கெல்லாம் நடிக்கணும்னா என்ன சார் பண்ணுவாங்க? மேக்கப் பண்ணிக்குவாங்களா? தன்னை அழகுபடுத்தி கொள்வாங்களா? அந்த மாதிரி அழகுக்கும் சுக்கிரனே காரகர். ஒருத்தருக்கு சுக்கிரன் வலுத்திருக்கு அப்படின்னா 24 மணி நேரமும் தன்னை அழகுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் கண்ணாடியை பார்த்துனே இருப்பாங்க. ஒருத்தருக்கு சுக்கிரன் வலுவா இருக்கு அப்படின்னா 24 மணி நேரமும் தன்னை அழகுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி அழகுக்கும் சுக்கிரனே காரகர், கலைகளுக்கும் சுக்கிரனே காரகர், கலைஞர்களுக்கும் சுக்கிரனே காரகர். இப்போ சினிமா கலைஞர்கள், நடிகர்கள், அழகு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டோம். இப்போ அழகுங்கும் போது என்ன சார் தோன்றது? பெண்கள் அழகாக தானே இருப்பாங்க. அந்த மாதிரி அழகான பெண்களுக்கும் சுக்கிரனே காரகர். அப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். பெண்கள் எப்படி சார் இருப்பாங்க? அழகு, கவர்ச்சி, நளினம், மென்மை, வெட்கம், இது அனைத்துக்கும் சுக்கிரனே காரகர். சரி, பெண்கள்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் செவ்வாயோட காரகத்தில் செவ்வாயை ஆண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். அதே மாதிரி சுக்கிரன் பெண்ணுக்கு காரகர் சார். அப்போது ஆண்களோட ஜாதகத்தில் களத்திரக்காரகர் யார் அப்படின்னா சுக்கிரன். பெண்களோட ஜாதகத்தில் களத்திரக்காரகர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாயின்றவர் ஆணுக்கு காரகர், சுக்கிரனானவர் பெண்ணுக்கு காரகர் சார். அப்போது பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த விஷயம் என்ன சார் தோன்றுறது? இந்த களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டோம். திருமணம். அப்போ திருமணத்திற்கும் சுக்கிரனே காரகர். அதாவது ஆணாக இருந்தால் சுக்கிரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய் பார்க்கணும் சார். கல்யாணத்துக்குன்னு ஒருத்தர் ஜாதகத்தை உங்ககிட்ட கொண்டு வராங்கன்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும், பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும் சார். அதாவது எதிர்பாளர் தானே நம்ம திருமணம் செய்கிறோம். ஆணாக இருந்தால் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எதிர் பாலினங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நம்ம ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும் களத்திரக்காரகராக, பெண் ஜாதகராக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அதே மாதிரி பெண்கள், திருமணம் அப்படின்னு சொல்லிட்டோம். திருமணம் அப்படின்ற இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன சார் ஒன்று தோன்றுறது? காதலுக்கும் சுக்கிரனே காரகர். எப்படி சார் காதல் எப்படி தோன்றுறது? பொதுவான விஷயம் அப்படின்னு பார்த்தா மனசார விரும்புறது, ஒருத்தர் உள்ளத்தை பார்த்து மனதை பார்த்து காதலிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 40% தான் சார். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், 60% மக்கள் பார்த்தீங்கன்னா அழகையும் கவர்ச்சியையும் பார்த்து தான் இந்த காதல் வருகிறது. அழகையும் கவர்ச்சியும் பார்த்து தான் காதல் செய்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி காதல்கள் அதிகமாக இருக்கிறது. அழகையும் கவர்ச்சி, அழகை பார்த்து தான் சார் காதல் அப்படின்றதே வருது.
அப்போது காதலுக்கும் சுக்கிரனே காரகர். ஒருத்தர் லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா யாரை பார்க்கணும்னா சுக்கிரன் தான் பார்க்கணும். சுக்கிரன் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் சார். திருமணம் அப்படின்னு சொல்லிட்டோம். வாழ்க்கை துணைக்கும் சுக்கிரனே காரகர். வாழ்க்கை துணை யார் சார்? பெண்கள். ஒருத்தரோட வாழ்க்கை துணை அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா பெண்கள். நீண்ட காலம் தன்னோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை யாருன்னா பெண்கள். அப்போ அந்த பெண்களுக்கு சுக்கிரனே காரகர். வாழ்க்கை துணைக்கும் சுக்கிரனே காரகர். இப்போ காதல் அப்படின்னு சொல்லிட்டோம், திருமணம்னு சொல்லிட்டோம். திருமணத்தில் அதுக்கப்புறம் என்ன சார் நமக்கு வரும்? தாம்பத்திய வாழ்க்கை. அதாவது எல்லா கிரகங்களும் சூரிய ஒளியை உள்வாங்கி மக்களின் மீது செலுத்தி ஆளுமை செய்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுக்கிரன் சூரியன் கிட்டேருந்து ஒளியை உள்வாங்கி ஒரு விதமான வெள்ளை கதிர்வீச்சுகளை மக்களிடம் செலுத்துகிறது. அதாவது சூரியன் கிட்டேருந்து ஒரு விதமான கதிர்வீச்சுகளை உள்வாங்கி தன்னுள் இருக்கும் தாது பொருட்களை கொண்டு ஒரு வெள்ளை நிறமான கதிர்வீச்சுகளை மக்களின் மேல் செலுத்தி ஆளுமை செய்கின்றது. அப்போ வெள்ளை நிறம் அப்படின்னு பார்த்துட்டோம். உடலிலிருந்து வெளியேறக்கூடிய அப்படிங்கும்போது வெள்ளை நிறம்ன்றபோது இப்போ சுக்கிரன் கதிர்வீச்சுகளை வெளியேற்றுறதில்ல சார். அப்போ உடல் உறுப்புகளில் உடல்லேருந்து எல்லா உறுப்புகளும் தன்னுள் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுகிறது இல்லையா? எந்த உறுப்புகளும் கழிவுகளை உள்வாங்காது. எல்லா உறுப்புகளும் எந்த உறுப்புகளை வேணால் எடுத்துக்கோங்க, கழிவுகளை வெளியேற்ற தான் செய்யுமே தவிர கழிவுகளை உள்வாங்காது. காதுலேருந்து கழிவுகள் வெளியேறுறது, நம்ம வயிறுலேருந்து ஆசன வாயிலேருந்து கழிவுகள் வெளியேறுறது, சிறுநீரகத்திலேருந்து கழிவுகள் வெளியேறுறது, மூக்குலேருந்தும் கழிவுகள், அந்த சுவாச காற்றில் இருக்கக்கூடிய தூசிகள் துப்பட்டைகள் எல்லாம் கழிவுகளாக வெளியேற்றுறது. அதே மாதிரி கண்லேருந்து ஒரு விதமான தூசிகள் எல்லாம் வெளியேறுறது. இந்த மாதிரி உடல் உறுப்புகள் அனைத்தும் கழிவுகளை வெளியேற்றுகின்றன. ஆண் உறுப்பிலிருந்து வெளியேறக்கூடிய விந்தணு, வெள்ளை நிறமாக வெளியேறக்கூடிய இந்த விந்தணுக்களுக்கும் சுக்கிரனே காரகர். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஆண் உறுப்புகளில் இருந்து வெளியேறக்கூடிய வெள்ளை நிறமான விந்துக்கு சுக்கிரனே காரகர். அப்போ விந்தணு அப்படிங்கும்போது என்ன சார் தோன்றுது? விந்தணு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு செக்ஸுவல் லைஃப் அப்படின்னு ஒன்று தோணணும் சார். அந்த செக்ஸுவல் லைஃப், செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சுக்கிரனே காரகர். காமத்திற்கும் சுக்கிரனே காரகர். அப்போ இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தாம்பத்திய வாழ்க்கைக்கும் சுக்கிரனே காரகர். கணவன் மனைவி இடையே நடக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் சுக்கிரனே காரகர். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கு, நல்ல சுபாவத்தில் இருக்கு அப்படின்னா கணவன் மனைவி இடையே தாம்பத்தியம் இருக்கும். ஒருத்தருக்கு சுக்கிரன் அசுப நிலையில இருக்கு அப்படின்னா கள்ள தொடர்புக்கு ஆளாயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும் சார். சுக்கிரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா கள்ள தொடர்புக்கு ஆளாயிடுவாங்க. அதுவும் செக்ஸுவல் இது தானே. அதனால சுக்கிரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா கள்ள தொடர்புக்கு ஆளாயிடுவாங்க. சுக்கிரன் சுப நிலையில இருந்ததுன்னா கணவன் மனைவி இடையே தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லணும். அந்த கள்ள தொடர்புன்னு இப்போ பார்த்தோம். கள்ள தொடர்புங்கும் போது யார் சார் இருப்பாங்க? விபச்சாரிகளுக்கு சுக்கிரனே காரகர். ப்ராஸ்டியூட்ஸ், கள்ள தொடர்புக்கு காரணமான இந்த பெண்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சுக்கிரனே காரகர். அடுத்து சுக்கிரன் வண்டி வாகனங்களுக்கு சுக்கிரனே காரகர். எப்படி சார் வண்டி வாகனங்கள் சொல்றீங்க அப்படின்னா, கார் செயல்படுறது, நம்ம அதில் ஏறி வரோம் இல்லையா? அப்போ காரோட செயல் மூலமாக தான் நம்ம வரோம். ஆனால் எப்படி வந்தப்பா அப்படின்னு கேட்டால், நான் காரில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி வண்டி வாகனங்களுக்கும் ஒருத்தர் செய்யக்கூடிய செயல்களை தான் செய்வது போல் பாவனை சொல்வது அப்படின்ற அடிப்படையில் பார்த்தோம்னா வண்டி வாகனங்களுக்கும் சுக்கிரனே காரகர். அடுத்து கழிவுகளை எல்லா மனித உறுப்புகளும் வெளியேற்றுகிறது அப்படின்னு சொன்னோம். மனித உறுப்புகளில் கழிவுகளை வெளியேற்றுகிறது அப்படின்னு ஏற்கனவே மனித உறுப்புகள் அனைத்தும் கழிவுகளை வெளியேற்றுகிறது அப்படின்னு பார்த்தோம். மனித உறுப்புகளில் பெண்களின் பிறப்புறுப்புக்கு சுக்கிரனே காரகர். எப்படி சார்? அதாவது சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகங்களும் வலமிருந்து இடமாகத்தான் சுற்றும். அதாவது சூரியனை எப்படி சுற்றுதுன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறது. ஆனால் அந்த சுக்கிரன் மட்டும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறது சார். இடமிருந்து வலமாக சுற்றுகிறது. இது மட்டும் தனியாக ஒரு இதில் சுற்றுறது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல சார். அதனால் இந்த பெண்களின் பிறப்புறுப்பு அப்படிங்கும்போது அது ஏன் நம்ம காரகத்துவம் சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்களின் கழிவுகளை உள்வாங்கிறத அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சார், நம்ம இப்போ கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகள் அப்படின்னு பார்த்துட்டோம்.
அப்போ ஆண்களின் பிறப்புறுப்பு விந்தணுக்களை வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால விந்தணு அப்படின்றது சுக்கிரனுக்கு காரகர்ன்றது பார்த்துட்டோம். விந்தணுக்களை வெளியேற்றுகிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த விந்தணுக்கள் எங்கே சார் போகும் அப்படின்னா பெண்களின் பிறப்புறுப்பு வழியாக கர்ப்பப்பையை சென்றடைகிறது இல்லையா? அப்போ பெண்களின் பிறப்புறுப்பு அப்படிங்கும்போது அது உள்வாங்கிறது இல்லையா? கழிவுகளை உள்வாங்குகிறது. அப்போ இது வித்தியாசமாக இருக்குல்ல சார்? கழிவுகள் வெளியேற்றுறது அப்படின்னா கழிவுகளை உள்வாங்கிறது அப்படின்னா இந்த பெண்களின் பிறப்புறுப்பு மட்டும்தான் கழிவுகளை உள்வாங்கும். மித்த எந்த உறுப்புகளும் கழிவுகளை உள்வாங்காது. எல்லா செயல்களுக்கும் ஆப்போனண்ட்டாக இது செயல் நடக்கிறது இல்லையா? சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் வலமிருந்து இடம் சுற்றுகிறது, சுக்கிரன் மட்டும் இடமிருந்து வலம் சுற்றுகிறது. இது மட்டும் தனியா வேற ஒரு டைரக்ஷன்ல சுத்துறது. இந்த பெண்களின் பிறப்புறுப்பும் அதே மாதிரி ஒத்து போறதுனால இந்த பெண்களின் பிறப்புறுப்புக்கும் சுக்கிரனே காரகர். சரி சார், இப்போ பெண்களின் பிறப்புறுப்பு உள்வாங்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த விந்தணுக்கள் எங்க போய் இருக்கு அப்படின்னா நேர கர்ப்பப்பையில போய் விழுறது இல்லையா? அந்த கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பையை சென்று அடைகிறது. அப்ப அந்த கர்ப்பப்பைக்கு சுக்கிரனே காரகர். சார் நல்லா புரிஞ்சுக்கணும், விந்தணுக்கு சுக்கிரனே காரகர். விந்த அணுக்குள் இருக்கக்கூடிய உயிரணுக்களுக்கு குரு காரகர் சார். குரு உயிர் காரகர் அப்படின்றதுனால விந்துக்கு மட்டும்தான் சுக்கிரன் காரகர். அந்த விந்துக்குள் இருக்கக்கூடிய உயிரணுக்களுக்கு குருவே காரகர். அதே மாதிரி விந்தணுக்கள் சென்று அடையக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்கு சுக்கிரனே காரகர். அதான் யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓவரி எக்ஸ் முட்டைகள், கருமுட்டைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு குரு காரகர் சார். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இந்த விந்தணுக்கள் சென்று அடையக்கூடிய யூட்ரஸ் அப்படின்ற கர்ப்பப்பைக்கு சுக்கிரனே காரகர். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓவரின்ற எக்ஸ் அதாவது கருமுட்டைகளுக்கு குரு காரகர். ஒரு கோர்வையா வரும் சார், அப்படியே லிங்க் ஆகினே வரும் இந்த விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி கர்ப்பப்பையில போய் விந்தணுக்கள் தங்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப தங்கும் இடங்களுக்கு எல்லாம் சுக்கிரனே காரகர். தங்கும் இடங்களுக்கு சுக்கிரனே காரகர். வீடுகள், ஹோட்டல், இந்த மாதிரி தங்குற இடங்களுக்கெல்லாம் சுக்கிரனே காரகர். அதுவும் முக்கியமான சொகுசு பங்களாவுக்கு சுக்கிரனே காரகர். லக்ஸுரி வில்லா எல்லாத்துக்கும் சுக்கிரனே காரகர். அதுக்கப்புறம் செக்ஸுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சுக்கிரனே காரகர். செக்ஸுவல்னு பார்த்தோம் இல்லையா? செக்ஸுக்கு சுக்கிரனே காரகர். செக்ஸுவல் ஹார்மோன்களுக்கும் சுக்கிரனே காரகர். அப்போ பாலின இன்பங்கள் அது மூலமா பாலின செக்ஸுவல் மூலமா வரக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்துக்கும் சுக்கிரனே காரகர். இப்போ நம்ம ஏற்கனவே சினிமா, நாடகத்துறை, நடிகர் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒப்பனை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம சினிமா துறை, நாடகத்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நடிகர், நடிகைகள், சினிமா இவங்கெல்லாம் ரொம்ப ஏழையா இருப்பாங்களா, பணக்காரங்களா இருப்பாங்களா சார்? பணக்காரர்கள். அப்ப பணக்காரர்களுக்கும் சுக்கிரனே காரகர். ஒருவருடைய சொந்த பணத்திற்கு சுக்கிரனே காரகர். பணக்காரர்கள்ட்ட என்ன சார் இருக்கும்? பொன் பொருட்கள் நிறைய இருக்கும், அதுக்கும் சுக்கிரனே காரகர். பொன் பொருட்களுக்கும் பணக்காரர்களுக்கும் சுக்கிரனே காரகர். அவர்களிடம் இருக்கும் பொன் பொருட்களுக்கும் சுக்கிரனே காரகர். பணக்காரர்கள்ட்ட என்ன சார் இருக்கும்? எல்லாம் நல்லா இன்கம் டேக்ஸ் கட்டி பக்காவான மணி வச்சிருப்பாங்களா, இல்ல பிளாக் மணிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா? கண்டிப்பா பிளாக் மணி இல்லாம இருக்கா சார்? ஒருத்தரோட சொந்த பணம் அப்படின்னா நிறைய அளவுக்கு மீறிய பணங்கள் இருக்கிறது அப்படின்னா கருப்பு பணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி கருப்பு பணத்திற்கும் கணக்கில் வராத பணம், கருப்பு பணத்திற்கும் சுக்கிரனே காரகர். அப்போ நிறைய பணம் இருக்கு அப்படிங்கும்போது என்ன சார் செய்வாங்க? ஆடம்பரம், பகட்டு, உல்லாச விஷயங்கள் இதெல்லாம் வந்துருமா சார்? ஒருத்தட்ட பணம் நிறைய இருக்குன்னா என்ன பண்றதுனே தெரியாது. ஆடம்பரம், பகட்டு, உல்லாச விஷயங்கள், மகிழ்ச்சியா இருக்கிறது, செலவு செய்யறது, கூட்னு செலவு செய்யறது, இது எல்லாத்துக்கும் சுக்கிரனே காரகர் சார். ஒருத்தருடைய சொந்த பணத்தை கொண்டு ஒருவர் ஆடம்பரமாக இருக்கிறது, பகட்டா அதாவது சென்ட்டு ஹிட்டு இதெல்லாம் போட்டுனா ஒரு பகட்டா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பகட்டு, ஜாலியா இருக்கிறது, உல்லாச விஷயங்கள், கேளிக்கைகள், பார், அந்த மாதிரி உல்லாச விஷயங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் சுக்கிரனே காரகர் சார். இப்ப பகட்டா ஆடம்பரமா இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப ஆடம்பரம், பகட்டுங்கும் போது வாசனை திரவியங்கள் அனைத்துக்கும் சுக்கிரனே காரகர். உல்லாச விஷயங்கள்னு பார்த்துட்டோம். உல்லாச விஷயங்கள்ங்கும் போது என்ன சார் தோன்றது? பார், மது, அந்த மதுவிற்கும் சுக்கிரனே காரகர். வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லி வெள்ளை கதிர்வீச்சுகளை வெளியேற்றுகிறார் அப்படின்னு சொல்லி சுக்கிரன் பார்த்தோம். அப்போ வெள்ளி பொருட்களுக்கும் சுக்கிரனே காரகர். வெள்ளி உலோகங்கள், உலோகத்துல வெள்ளி, சில்வர் சார். எவர் சில்வர் கிடையாது சார், வெள்ளி. வெள்ளிக்கும் சுக்கிரனே காரகர். லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் சுக்கிரனே காரகர் சார்.
லக்ஸுரி ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் லக்ஸுரி அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு சுக்கிரனே காரகர். லக்ஸுரி சொகுசு அப்படிங்கும்போது அதுக்கு சுக்கிரனே காரகர். அதே மாதிரி கலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இயல், இசை, நாடகங்கள், நடனங்கள், இது அனைத்து கலைகளுக்கும் சுக்கிரனே காரகர். அப்புறம் வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டோம். ஜெம் ஸ்டோன்ஸில் வெள்ளை எது சார்? வைரம். வைரத்துக்கும் சுக்கிரனே காரகர். ஏன் அதை சொல்கிறோன்னா, சுக்கிரன் பணக்காரகர்னு சொல்லிட்டோம். வைரம் எப்படி சார் 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? கிடைக்காது. வைரம் இருக்கிறதுலே விலை உயர்ந்த விலை மதிக்கத்தக்க பொருள் அப்படின்றதுனால, வெள்ளை நிறம் அப்படின்றதுனால வைரத்துக்கு சுக்கிரனே காரகர். தானியங்களில் மொச்சை கேள்விப்பட்டிருப்பீங்க. மொச்சப்பயிறு, வெண்மொச்சை, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மொச்சப்பயிறுக்கும் சுக்கிரனே காரகர். இது மாதிரி தான் சார் நிறைய காரகங்கள் இருக்குது. என்னென்ன காரகங்கள் இருக்கோ இதில் சொன்ன காரகங்களோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரகங்கள் டெவலப் ஆகும். இது மாதிரி காரகங்களை டெவலப் பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணணும் சார். நன்றி, வணக்கம்.